கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 57வது சங்கீதம் 3வது வசனம். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை விழுங்க பார்க்கும்படியாக சத்துரு பல விதங்களில் போராடுகிறான். சத்துரு பல மனிதர்களை தூண்டி விடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அப்படி வரும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை விழுங்க பார்க்கும்படியாய், நம்மை விழுங்க பார்க்கும்படியாய் அநேக மனிதர்களும் அநேக பிசாசின் கிரியைகளும் செயல்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? நமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறாரா. அல்லேலூயா. நம்மை விழுங்க பார்க்கிற மனிதர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள். சத்துரு பல விதங்களில் பல மனிதர்களை தூண்டிவிட்டு நம்மை நிந்திக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நிந்தனைகள் நம்மிடத்தில் வரும்போது, அப்படி மனிதர்கள் நம்மை நிந்திக்கும் போது, சத்துரு நம்மை நிந்திக்கும் போது, நம்மை விழுங்க பார்த்து வகை தேடும் போது, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் பலவிதமான மனிதர்கள் நம்மை விழுங்க பார்க்கிறார்களே, பலவிதமான பிரச்சனைகள் நம்மை விழுங்க பார்க்கிறதே, உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை என்று வேதனையோடு காணப்படுகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எதை குறித்தும் கலங்காதபடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய கிருபையையும் அவருடைய சத்தியத்தையும் நமக்காக அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஒத்தாசை நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறது. அடுத்து அவர் கிருபை அனுப்புகிறார், அவர் ரட்சிப்பை அனுப்புகிறார், அவர் சத்தியத்தை அனுப்புகிறார். அவைகள் நம்மை வெற்றியின் பாதையில் நடத்தும், ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நடத்தும், ஜீவ இரட்சண்யத்தின் வழியில் நம்மை நடத்தும், ஜீவ மார்க்கத்தின் வழியில் நம்மை நடத்தும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தர் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ரட்சிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, கிருபை அனுப்புகிறார், சத்தியத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சத்துரு எங்களை விழுங்க பார்க்கையில், எங்களை நிந்திக்கையில் நீ பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதோடு கூட கிருபையும் சத்தியத்தை அனுப்பி எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.